Hi, welcome to Filmmakers. நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள வந்து நம்ம டைரக்டர் வசந்த் சாரோட ரிதம் படத்தோட திரைக்கதை புத்தகத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு இயக்குனர் ஆக வேண்டியவங்க கையில கட்டாயமா இருக்க வேண்டிய புத்தகம் இந்த ரிதம் படத்தோட புத்தகம். இந்த ரிதம் படத்தோட புத்தகம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து திரைக்கதையும் திரைப்பட உருவான அனுபவங்கள் ரெண்டுத்தையும் டைரக்டர் வசந்த் சார் ஷேர் பண்ணியிருக்காரு. அவரே தான் எழுதியிருக்காரு. ஸோ கட்டாயமா அந்த புத்தகம் எல்லார் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். அதாவது இந்த படத்தோட கதை வந்து அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது, இது எத்தனை வருஷமா அவர் எடுத்து எழுதிட்டு இருக்காரு, எவ்வளோ நாள் தள்ளி போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் அனுபவங்கள்லாம் அவர் வந்து பார்த்தாரு, இந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு கதைன்னு சொல்லலாம். அதாவது இந்த கதையை வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை ஒன்லைனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கதா இந்த திரைக்கதை புத்தகத்தை சொல்லியிருக்காரு. அந்த கதை எப்படி உருவாச்சு, யார்கிட்ட அந்த கதை வந்து அவர் வந்து எத்தனை வருஷமாக அந்த கதை எழுதினார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த புத்தகம் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சி. சொல்லப்போனால் இன்னும் அந்த படத்துக்குள்ளே போய் நம்ம அப்படியே ஒன்றிட முடியுது. அந்த அளவுக்கு இந்த திரைக்கதை புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் படிக்கணும். பார்த்தீங்கன்னா பாதி கொஞ்சம் ஒரு கால்வாசி வரைக்குமே அந்த திரைக்கதையோட அந்த புத்தகத்தோட அந்த அனுபவத்தை கொடுத்துருக்காரு. ஐ மீன் படத்தோட அனுபவத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திரைக்கதை இந்த படத்தில் அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வசந்த் சாரே அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறதுனால கட்டாயமாக அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்மேக்கர் ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு கட்டாயமாக அவன் கையில் இருக்க வேண்டிய புத்தகம் இது. இந்த திரைக்கதை புத்தகத்தை பற்றி நான் மட்டும் சொல்லலை, இயக்குனர் மகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நல்ல சினிமாவுக்கான அடையாளம் வந்து அந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த படத்தோட கேமராமேனோ டேரக்டரோ ஞாபகம் வரக்கூடாது. அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட இயக்குனரோ அந்த கேமராமேனோ நமக்கு நினைவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை ஆழமாக வந்து பண்ணுறதில் வசந்த் சார் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய டேரக்டர் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சாரே இந்த புத்தகத்தை வந்து பாராட்டி எழுதியிருக்காரு. மகேந்திரன் சார் யாருன்னா நம்ம முள்ளும் மலரும், அப்புறம் உதிரி பூக்கள், இந்த படங்கள்லாம் பண்ணவர் தான் மகேந்திரன் சார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியப்படத்தில் நடிச்சிருப்பார் பாருங்க வில்லனா, அவர் தான் மகேந்திரன், இயக்குனர் மகேந்திரன். ஆர்ட் ஃபிலிம்லாம் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. முள்ளும் மலரும் ரஜினி சார் வச்சு பண்ண படம். கட்டாயமாக அந்த படம் ஒரு பார்க்க வேண்டிய படம். வசந்த் சார் வந்து இந்த நேருக்கு நேர், ஆசை, இந்த படங்கள்லாம் வந்து இந்த படங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இந்த முதல் ஸ்கிரிப்டாக அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் வந்து ரிதம் படத்தை ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருக்காரு. சொல்லப்போனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த ஒன்லைன் வந்து வெறுமனே ஒரு ஒன்லைன் மட்டும்தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு பத்திரிகை சாவி அப்படிங்கிற பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அவருக்கு ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட், ஐ மீன் ஒரு விமானத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் மனைவி இழந்தவங்களும் கணவன் இழந்தவங்களும் 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒன்லைன் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் ஒன்லைன் எடுத்துகிட்டு தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதில் கொஞ்சம் இந்த பையன் பாட்டி இந்த கதையெல்லாம் சேர்த்துருப்பார். ஸோ அதோடைய அனுபவங்கள் முழுக்க அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி இதை எடுக்க சிரமப்பட்டார், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சீன்லாம் எடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு லைவாக நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது முக்கியமாக அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் அந்த ஃபீல் கிடைக்கும். பார்க்காதவங்களுக்கு கட்டாயமாக அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ முதல்ல படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு இந்த புத்தகத்தை படிங்க. கட்டாயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது புத்தகம். பார்த்திங்கன்னா பைண்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுங்க பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து கட்டாயமாக எல்லார் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா நீங்கள் திரைக்கதை எழுதும்போது, இந்த திரைக்கதையை படிக்கும்போது நீங்கள் உங்களோட திரைக்கதைகளை எப்படி நீங்கள் மெருக்கேற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசாமொழி பப்ளிகேஷன் தான். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காதீங்க, இப்போ வாங்கி படிங்க. அந்த கட்டாயமாக வாங்க வேண்டிய புத்தகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.